உங்கள் குடும்பத்துக்கு சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு. தங்கச்சி குடும்பத்துக்கு பாக்கி அங்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பெருத்த குழப்பம் 9 மணி பூத்து குலுங்கிய நந்தாவனம் சோலையிலே சூறக்காற்று அடித்து அந்த சிந்தலையா அளப்பனோட தலை உரிச்ச குழம்பு தான் இருக்கும் இந்த குடும்பம். ஏன் அப்படின்னு கேட்க, இது கால பசங்க நேர பசங்க வஞ்சனை சிவனியா மைவெளிகளை மாற்றுகளில் காத்து கருப்பு பயிர்சா மனைநல கூடாதா எதனால கூடாது. இந்த மனையில் வாக்கு தத்துவம். ஒரு காரியத்திட்டு ஒன்றுக்கு ஒன்று வாக்குவாதம் வம்புது மூலம் கோயிலில் போய் விலங்கவாதத்தோட மண்ணவாரி எழுதி வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அவங்க தங்கச்சி குடும்பத்தில் அவங்க குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு ஒன்றுக்கு ஒன்று வாக்குவாதம் வம்புது மூலங்க கோயிலில் போய் விலங்காதோட மண்ணவாரி எழுதி வச்சுருக்காரு. அள்ளித்து வச்சுட்டு அவங்களும் இவங்களும் ஒருத்தர் போன பாதையில் ஒருத்தரும் ஒதுங்கி இருந்திருக்காரு, பேச்சுவார்த்தை இல்லை. மறுபடியும் 4 ஊர் கூட நல்லது ஒரு காரியத்தில் இருவரும் ஒன்றாத்தான் போய் ஒன்றாத்தான் பஞ்சு வழி வழி பக்கம் வந்தாங்க. ஒரு கூட்டம் போட்டு குமரிச்சம் போட்டு ஆட்டம் போட்டு அலங்கரிச்சு கூட ஆலயம், அந்த ஆலயத்தில் இருவரும் ஒன்றாத்தான் போய் ஒன்றாத்தான் பஞ்சு வழி பக்கம் வந்து குடும்பத்தில் பங்க ஒவ்வொரு உயிராக எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை முத்துக்களை அழிஞ்சிக்கிட்டு. வாக்கு தத்துவம் சொல்ற புரியுதா? புரியுது. வாக்கு தத்துவம்னா யார் வழி? தாயை சேர்ந்தா, தாப்பனை சேர்ந்தா, ஆணை சேர்ந்தா, பெண்ணை சேர்ந்தா, அரசனை சேர்ந்தா, ஒட்டுனதா உடனே அடுத்தது ஒரு தத்துவமா இல்லை அடுத்து சரியா அடுத்து செய்யணும். அவங்க அரச வழியிலே வில்லங்கம், இந்த கன்னி மாலையிட்ட வழியிலே ஒரு காரியத்திட்டு ஒன்றுக்கு ஒன்று வாக்குவாதம் வம்புதும் போய் கோயிலில் போய் விலங்க வாத்தவங்களும் மண்ணவாரி அள்ளி வச்சிருக்கா. அவங்களும் அள்ளி வச்சிருக்காங்க, இவங்களும் மனம் கொதிச்சு குடக்குச்சு பண்றாங்க, இவங்களும் அள்ளி வச்சிருக்காங்க கோயிலில். ஒரு அவங்களும் இவங்களும் ஒன்றுக்கு ஒன்று பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒதுங்கி பிடிச்சிட்டாங்க. ஒன்றுக்கு ஒன்று பேச்சுவார்த்தை இல்லாமல் மறுபடியும் 4 ஊர் கூட நல்ல ஒரு காரியத்தில் 2 ஊர் ஒன்றாத்தான் போய் ஒன்றாத்தான் பஞ்சு வழி வரி பக்கம் வந்திருக்காங்க. ஒன்றமனா ஒட்டி வரவாடி ஒரு ஆலயத்தில் இருவரும் ஒன்றாத்தான் போய் ஒன்றாத்தான் பஞ்சு வழி வரி குடும்பத்தில் பங்கா நொம்பலாம் ஒவ்வொரு உயிராக எடுத்து குடும்பத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உயிர் பேர்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி உயிர் பேர்லாம் போய்கிட்டு இருக்க போலையா? எத்தனை உயிர் போயிருக்கு? மொத்தம் 4 உயிர் போயிருக்கு. குடும்பத்தை வம்ச வாரிசை அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு 2 வழியா. நோய் நும்பளத்துக்கு பரிகாரம் சொல்லி பேய் விசாசம் அழைச்சி பார்த்து ஆடை விட்டு அடிச்சு பார்த்தேன். பேய் விசாசத்துக்கு இதுக்கு 2 வழி தான். ஒன்று விடணும் அட்ட அறவே ஒதுங்கி பிழைக்கணும். அப்பத்தாமா எப்படி யோசனை? ஒன்று விடலாம் ஒதுங்கி பிழைக்கலாமா? ஒன்றா இருக்கிறதுனால சனியை வருது. ஒன்றா இருக்கக்கூடாதுல்ல. ஒன்று விடுற மாதிரி பாருங்கய்யா. இல்லை சார், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கோயிலில் வச்சு சாமி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று விடலாம்ல? ஒன்று விட முடியுமா? அப்படி ஒன்று விட சொல்லுங்க, நல்லா வர இல்லை அப்படின்னா இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு உயிராக எடுத்துக்கங்க. 2 வருஷத்துக்கு இருக்கா, 6 மாதத்துக்கு இருக்கா, 3 மாதத்துக்கு இருக்கா. நீங்கள் இருக்கணும் இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா? நீங்கள் இருக்கிற விளையாட்டு நல்லா இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு உயிராக எடுத்துக்கிட்டு இருக்கையா. வாக்கு தத்துவமாக இருக்கியா? ஒன்று விட சொல்லணும். அப்படி ஒன்று விடலாமா? எப்படி அந்த மாதிரி ஒன்று விடிக்கங்க. ஒரு பிள்ளையார் கோயிலில் பொங்கல் வைக்கணும். அதாவது நான் சொல்கிறேன், சொன்ன கோயில் அதாவது அதாவது இந்த சொன்னவங்க இருந்தால் இல்லை புறப்பட்டு மண்டை போட்டாங்க, செத்துவிட்டாங்க. வம்ச வாரிசு ஒன்று விடணும். பொதுவாக ஒரு பிள்ளையாரில் பொங்கலை வச்சு அதில் போய் தலை போட்டு ஒன்று ஓடி அந்த சூடவரனை பார்த்தா இதை ஒன்று கொண்டு தொட்டு வச்சுட்டு அந்த தழுவி சோறு போட்டு எல்லா மக்களும் உட்காந்து சாப்பிட்டு வந்தால் அது மாறும். அந்த வாக்கு தத்துவம்னு சொல்கிற அள்ளி தத்துவம் அவளை கூட்டிகிட்டு போய் எல்லாரும் ஒன்று கூடணும். அவங்க அரச வழின்னு சொல்லுது. வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? அப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒதுங்கி பிழைக்கலா? அவ கூப்பிட்டா வரமாட்டாங்க. அரசு வழின்னு சொல்லுதா? இப்போ உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சிக்கு தானே பார்த்தியா? உங்கள் தங்கச்சி மாலை உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார வழி அதில் வில்லாங்க மாதிரி சொல்ல புரியுதா? விடிஞ்சா ஒன்று விடுங்க, இல்லாட்டா பரிகாரம் சொல்கிறத ஒதுங்கி படைச்சிங்க. அப்படின்னா பார்க்குறவங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஒரு ஆள் தான் இருக்காங்க. அதான் ஒவ்வொரு உயிரை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.